பிருகதாரண்யக உபனிஷதம் சுக்ல யஜுர்வேதத்தில் அமைந்துள்ள ஓர் உபனிஷதம். இதனை யஜுர்வேத சாரம் என்றும் அழைப்பர். இவ் உபனிஷத்திற்கு ஆதிசங்கரர், ராமானுஜர் மற்றும் மத்வர் ஆகியோர் விளக்க உரை எழுதியுள்ளனர். இது மற்ற அனைத்து உபனிஷங்களை விட மிக பெரியது. இது 3 காண்டங்களும் 6 அத்தியாயங்களையும் கொண்டது. இந்த உபனிஷத்தில் அதிக பிரம்ம தத்துவங்கள் அடங்கிய கதைகள் கூறப்பட்டுள்ளது. பெயர் காரணம். பிருகதாரண்யகம் எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு மிக பெரிய அடர்ந்த காடு என்று பொருள். பெயருக்கு ஏற்ப இவ் உபனிஷதம் ஆத்ம தத்துவ விசாரணை, நன்னெறிகள், வேள்விகள், சடங்குகள், தியானம், உபாசனை, ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், பிரம்மத்தை அடையும் வழிகள் மற்றும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறது. பிருகதாரண்யக உபனிஷத்தின் சிறப்பு. இவ் உபனிஷத்தில் அகம் பிரம்மாஸ்மி எனும் மகா வாக்கியம் அமைந்துள்ளது. நான் பிரம்மமாக இருக்கின்றேன், நானே இறைவனாக இருக்கின்றேன் என்ற மெய்ப்பொருள் தத்துவத்தை இந்த உபனிஷதம் விளக்குகிறது. இதில் ஆத்ம விசாரணை, அதாவது ஆத்மா தொடர்பான பல ரகசியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. மேலும் த என்ற எழுத்திற்கு பல வகையான சிறப்பான தத்துவங்கள் கூறப்பட்டுள்ளது. இதன் சாந்தி மந்திரம் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதன் தமிழ் விளக்கம்: அந்த ஈஸ்வரன் பூர்ணஸ்வரூபமானவன், இந்த ஜீவன் பூர்ணஸ்வரூபமானவன். பூர்ணமான ஈஸ்வரனிடமிருந்து பூர்ணமான ஜீவன் தோன்றியுள்ளான். பூர்ணமான ஜீவனுடைய பூர்ணமான சொரூபத்தை எடுத்துவிட்டால் பூர்ணம் மட்டும் எஞ்சியுள்ளது. பூர்ணம் என்ற சொல்லுக்கு வரையறுக்கப்படாதது என்பது பொருள். முதல் காண்டமான மது காண்டம் அல்லது உபதேச காண்டம், முதல் 2 அத்தியாயங்களில் இறைவன் பற்பல வடிவமாக இருப்பினும் இறைவன் ஒருவனே என்று விளக்கப்படுகிறது. மெய்ப்பொருளை வெவ்வேறாக பிரித்து உபாசிக்கின்றவன் அவன் அறிய வேண்டியது ஆத்ம தத்துவம் எனும் பிரம்ம தத்துவத்தைத்தான். அது எல்லாவற்றை விடவும் மேலானது. ஆத்மாவை தியானிப்பவர்கள் அதுவாகவே மாறிவிடுகின்றனர். எவன் தன்னை இறைவன் என்று அறிகிறானோ, அகம் பிரம்மாஸ்மி, அவனுடைய பெருமையை குறைக்க தேவர்களாலும் முடியாது. இங்கு இறைவனை மெய்ப்பொருள், ஆத்மா, பிரம்மம், பரபிரம்மம், பரம்பொருள், பரமாத்மா என்றும் அழைப்பர். இவ்வாறு இறையறிவு என்ற பிரம்ம ஞானம் அல்லது ஆத்ம ஞானம் விளக்கப்படுகிறது. யாக்ஞவல்யர் தனது 2 மனைவிகளில் ஒருவரான மைத்ரேயி வேண்டியவாறு அவருக்கு பிரம்மவித்தை எனும் மெய்ப்பொருளின் தத்துவத்தை உபதேசிக்கிறார். ஜீவன் இந்த உலகை விட்டபின் ஜட உடலில் குடிகொண்டிருந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடம் லயித்த பின்னர் தனியே நிற்கும் உலகமும் இல்லை, நானும் இல்லை, அறிபவனான பரமாத்மாவும் அறியப்படுபவனான ஜீவாத்மாவும் ஒன்றேயான பிறகு அறிதல் என்பது ஏது? பிரம்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு வேதாந்த சாஸ்திரங்களிலும் குருவினிடத்திலும் முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். மேலும் புலனடக்கம், மனவடக்கம், தியாகம், அகிம்சை, பொறுமை, விவேகம், வைராக்கியம், தவம், சாஸ்திரங்களை கேட்டல், கேட்டதை மனனம் செய்தல், படித்த சாஸ்திரங்களை தொடர்ந்து நினைவில் அசைபோடுதல், பரம்பொருளை அறியும் ஆவல், நிதித்தியாசனம், எப்பொழுதும் பரம்பொருளை தியானித்துக் கொண்டு இருத்தல், முழு முமுட்சுத்துவம் போன்ற குணங்களை கொண்டவர்கள் பிரம்ம நிஷ்டை அடைந்து
ஆத்ம ஞானம் பெற்று பிரம்மமாகவே மாறிவிடுவர். மேலும் பிரம்ம தத்துவத்தினை அறிந்து கொண்டதின் பலனாக ஜீவன் பிரம்மத்தின் ஐக்கியம் அடைவதை இவ் உபனிஷதம் போதிக்கிறது. இரண்டாவதான முனிகாண்டம் 3வது முதல் 4வது அத்தியாயம் முடிய மகரிஷியான யாக்ஞவல்கியர் ராஜ ரிஷியான ஜனகரின் அரசவையில் கூடியிருந்த வித்வான்களிடம் பிரம்மத்தை பற்றி விவாதித்ததை இந்த அத்தியாயங்களில் விளக்கப்படுகிறது. விதேக நாட்டு அரசர் ஜனகர் வேள்வி செய்து கொண்டு இருந்த பொழுது பல முனிவர்கள் கூடினர். ஜனகோஹ வை வைதேகோ யாக்ஞவல்க்ய ஜகாமஸ் சமேதேன இத்யதன கஷ்சன வை யாக்ஞவல்யுகோ வரம் ததௌ சககாம பூர்வம் பப்ரச்ச. ஜனகர் 1000 பசுக்களின் கொம்புகளில் 10 பொற்காசுகளை கட்டிவிட்டு அக்கூட்டத்தில் இருந்த முனிவர்களை பார்த்து, பிரம்ம வித்தையில் யார் சிறந்தவரோ அவரே இந்த 1000 பசுக்களை ஓட்டிச் செல்லலாம் என்று அறிவித்தார். அனைத்து முனிவர்களும் தயங்கிய பொழுது யாக்ஞவல்கியர் மட்டும் தனது சீடனை அழைத்து ஜனக மன்னரின் அந்த 1000 யாக பசுக்களை ஓட்டிச் செல்ல உத்தரவிட்டார். அப்போது ஜனக மன்னரின் ராஜகுருவான ஆஷ்வல ரிஷி குறுக்கிட்டு, நமக்குள் நீர்தான் பிரம்மனிஷ்டரோ என்று கேட்டார். ஆஷ்வல ரிஷி அவரிடம் பிரம்மத்தை பற்றி கேள்வி கேட்டார். அதற்கு யாக்ஞவல்கியர், அஸ்தமிதி யாக்ஞவல்க்ய கிம் ஜோதிரேவாயம் புருஷ இதி பல்யயதே கர்ம குருதே விபல்யேதீதி. அக்னி என் வாக்கில் உள்ளது, வாக்கு மனதில் உள்ளது, மனம் என்னிடத்தில் உள்ளது, நான் அமுதத்தில் உள்ளேன், அமுதம் பிரம்மத்தில். விஷயப்பற்றே மரணம், அதிலிருந்து விடுதலையே முக்தி என்று ஆஷ்வல ரிஷிக்கு பிரம்மத்தை பற்றி விளக்கினார் யாக்ஞவல்கியர். பின் உஷஸ்தர் என்ற சாங்கிராயனர் எந்த பிரம்மம் தனக்குத்தானே நேரில் காணக்கூடியதாகவும் வேறு ஒன்றை வேண்டாததாகவும் அனைத்திலும் நிறைந்து அனைத்திலும் உறையும் ஆத்மாவாகவும் உள்ளதோ அதை விளக்கி கூறும் என்றார். மேலும் எந்த ஆத்மா அனைத்திலும் உறைவது என்று கேட்டார். அதற்கு யாக்ஞவல்கியர், ஒரு காட்சியை காண்பவனை காண முடியாது, அறிவை அறிபவனை அறிய முடியாது, இந்த ஆத்மா அனைத்திலும் உறைவது, இதற்கு மாறானதெல்லாம் அழிவுக்கு உட்பட்டவை என்றார். மேலும் உலகின் இன்பமே துன்பமே உலகின் இன்பமோ துன்பமோ ஆத்மாவை பாதிப்பதில்லை. பசி, தாகம், சோகம், மோகம், மூப்பு, மரணம் இவையெல்லாம் கடந்து எது இருக்கிறதோ அதுதான் இந்த ஆத்மா. ககோலர் என்ற முனிவரின் கேள்விக்கு யாக்ஞவல்கியர் கூறிய பதில், நம்மில் உறையும் இந்த ஆத்மாதான் அனைத்திலும் லயித்திருக்கிறது. மேலும் ஞானிகளுக்கு கர்மம் இல்லை, கர்ம சாதனமும் இல்லை. இவைகளை தாண்டி சென்ற ஞானிகள் அடையாளம் இல்லாதவர்கள். ஞானியிடம் காபம், கபடம், குரோதம், விரோதம், பொய் முதலியன கலந்த துர்நடத்தை முதலியவைகள் இருக்காது. அப்படி இருந்தால் அவன் ஞானி அல்ல. தயிரை கடைந்து வெண்ணெயை எடுத்த பின் அதனை நீரிலோ மோரிலோ போட்டு வைத்தாலும் கூட அது எதிலும் ஒட்டாது, கலக்காது, தனியே மிதக்கும், மேலேயே மிதக்கும். அதுபோல ஆத்ம ஞானியின் மனம் தன்னை சுற்றியுள்ள பொருட்களுடன் கலக்காமல் பிரம்மத்தில் மட்டும் நிலைத்து நிற்கும். நம் எல்லோருக்கும் ஒரு சமயம் உள்ளே உறையும் பரம்பொருளின் ஒளி ஒன்றையே நாடி செல்லும் மனோநிலை வந்துதான் தீரும். அந்த நிலை வரும் பொழுது அவன் தீரனாகிறான். அவன் ஸ்திரப்பிரஞன் எனும் சலனமற்ற புத்தி உள்ளவனாகின்றான். இகத்தையும் பரத்தையும் எல்லா உயிர்களையும் உள்ளிருந்து ஆட்டி வைக்கும் அந்தர்யாமியை பற்றி கூறும் என்று கேட்ட உத்தாலக ஆருணி முனிவருக்கு யாக்ஞவல்கியர் பதில் கூறுகிறார். எவர் பூமியில் இருந்து கொண்டு பூமியினில் உறைகிறாரோ, எவரை பூமி அறிந்து கொள்ளவில்லையோ, எவருக்கு பூமி உடலாகிறதோ, எவர் பூமியின் உள் நின்று அதனை ஆள்கிறாரோ அவர்தான் ஆத்மா.
அந்தர்யாமியான அவர் அழிவற்றவர். மூன்றாவதான கிலகாண்டம் 5ஆம் மற்றும் 6வது அத்தியாயத்தில் மனிதர்களிடையே மன அடக்கம், புலனடக்கம் மற்றும் கருணை போதிக்கப்படுகிறது. தவத்தால் அகந்தையை தியாகம் செய்ய வேண்டும். அகந்தையை ஒரு மனிதன் தன்னிடமிருந்து நீக்காவிட்டால் இயற்கை அவனை தவிர்க்க நான், எனது என்ற அவன் போற்றியவைகள் எல்லாம் அவனிடமிருந்து கவர்ந்து கொள்கிறது. பின்பு பிராண உபாசனையும் பஞ்சாக்னி வித்தையும் விளக்கப்படுகிறது. தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் பிரஜாபதியிடம் சென்று த என்ற ஒரு எழுத்தையே மந்திர உபதேசமாக பெற்று வந்தனர். இந்த மந்திரத்தின்படி தாங்கள் புலனடக்கமற்றவர்களாக இருப்பதாக கருதிய தேவர்கள் பிரஜாபதி தங்களை புலனடக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று உபதேசித்ததாக கருதி கொண்டனர். தாங்கள் மற்றவர்களை துன்புறுத்தும் இயல்பினராக கருதிய அசுரர்களோ பிரஜாபதி தங்களை தயை உடையவர்களாக இருங்கள் என்று பிரஜாபதி உபதேசித்ததாக கருதி கொண்டனர். தாங்கள் பேராசை உடையவர்கள் என்று உணர்ந்து கொண்ட மனிதர்களோ பிரஜாபதி தங்களை தானம் செய்யும்படி உபதேசித்ததாக கருதி கொண்டனர். ஒருவனுக்கு தன் குறை தெரியாத போது அதனை குறிப்பால் உணர்த்த இயலும் என்பது இக்கதையால் உணர்த்தப்படுகிறது. தேவர்கள் இயற்கையாகவே புலனடக்கமற்றவர்கள் என்றும், அசுரர்கள் பிறரை துன்புறுத்தும் குணம் கொண்டவர்கள் என்றும், மனிதர்கள் மற்றவர்களுக்கு தானம் வழங்காத கருமிகள் என்றும் அவரவர்கள் உணர்ந்திருந்தார்கள். குரு சிஷ்ய பரம்பரை ஸ்துதிக்காக பிருகதாரண்ய உபனிஷத் வம்ச பிராமணத்தோடு முடிவடைகின்றது.